இப்போ உள்ள எல்லா தகப்பன்மார்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? தோள் கிட்ட உங்க புள்ள வளர்ந்து வர்ற நேரம் உங்க புள்ள போனை எடுத்த உடனே என்ன பார்க்கிறார், என்ன பார்க்கிறார்? தப்பானது பார்த்தால் நீங்க அதை கண்ணால பார்த்தா உங்களுக்கு நெஞ்சு வெடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க கல்வி வெடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆசையா வளர்த்த மகன் தப்பாக ஒரு பெண்ணோட தப்பான கண்டால் உங்க அதாவது அந்த புள்ளையோட உம்மாவுடைய நெஞ்சு வெடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவைகள் நடக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்க. அது சர்வ சாதாரணமா நடக்குது. நீங்க சின்னத்துல செல்லமா பெத்தெடுத்து அழகா வளர்த்தவர் நாக்கு கடியிலையும் மூக்கு கடியிலையும் ஏதாவது ஒரு போதை பொருளை வச்சிருந்து அவர் சிகரெட் குடிச்சு தப்பான ஏதாவது குடிச்சு உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க அவரை பார்த்து சந்தோஷப்படுவீங்களா, வேதனைப்படுவீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்குள்ள ஜமான் அதி பயங்கரமான ஒரு ஜமான். எனக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்தை காட்டுங்க. எங்க பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு நான் இடம் காட்டுறேன். உங்களுக்கு உங்க பிள்ளை அறிவாளி ஆக்கணுமா? நான் இடம் காட்டுறேன். உலகத்தில் எங்கெல்லாம் போனா ஒரு காலம் இருந்துச்சு, இந்த நாட்டில் படிப்பிக்கணும் என்றால் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிப்பிக்கணும் என்றால் அரச குடும்பங்கள் அரசியல்வாதிகளுடைய குடும்பங்கள்ல மட்டும்தான் அப்படி போனார்கள். யூகே போய் படிக்கணுமா? இப்ப 7 குடும்பங்கள்ல ஏதாவது ஒன்றை வித்து போட்டு வியட்நாமுக்கு போய் டாக்டர் ஆக்கி அனுப்புறாங்க, சைனாக்கு போய் டாக்டர் வர்றாங்க. இன்றைக்கு சின்ன சின்ன குடும்பமும் வெளிநாட்டு போய் படிச்சுட்டு வருவது. படிப்பிக்கணும் என்றால் ஏக்கச்சக்கமான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எதுக்கு இல்லை தெரியுமா? உங்க புள்ள போதைக்கு அடிமையாயிட்டாரு, இவரை காப்பாற்றணும். எங்க கூட்டி போறது? கையை பிடிச்சி முழு ஸ்ரீலங்காவிலையும் சுத்துவோம், வேர்ல்டுலையும் சுத்துவோம். இவரை காப்பாத்தி தர்றதுக்கு இடம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நோ. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், புனர்வாழ்வு மையம் என்றுவீங்க. புனர்வாழ்வு மையத்துக்கு போட்ட அவ்வளவு பேரும் கரெக்டா மாறி வந்துட்டாங்களான்னு கேட்டா இல்ல. உலகத்தில் உங்க புள்ள சினா செஞ்சிட்டார், எல்லாம் தப்புல ஈடுபடுறார், அவரால் அதிலிருந்து விலகி வர முடியாம இருக்குது. அவரை நானும் வருகிறேன், நாங்க எல்லோரும் போவோம். உலகத்தில் இந்த சினாவில் இந்த பாதுகாப்பு விரத்துக்கு யாராவது ஒரு இடம் இருக்குதா, எங்கேயாவது ஒரு மையம் இருக்குதா? கூட்டி போய் காட்டுவோம். நம்ம வெளிநாட்டுக்கு போய் பார்ப்போம். உலகத்தில் படிச்சவன் ஜினா செய்யக்கூடாது. ஏன்னா அவன் அறிவு சொல்லணும். ஆம்பளை வந்தா கூட பொம்பளை தன்னுடைய அறிவு சொல்லணும். என் கற்பாறையை நான் யாருக்கும் கொடுக்க கூட. ஒரு தாய், ஒரு பத்தினி, ஒரு தாய் என்ற உணர்வு வேற, தாய் என்ற அந்தஸ்து வேற. நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய ஒரு பொம்பளை 37 வயசு, நியூசிலாந்துடைய வரலாறுல நியூசிலாண்டை கொண்டாந்து முன்னுக்கு வைக்கிற அளவுக்கு அந்த அம்மா பணிபுரிகிறாங்க. அண்மையில் அந்த அம்மா ரிசக்னேஷன் கொடுக்குறாங்க. எனக்கு என் பிள்ளையோட வாழணும், நான் நல்ல மனைவியா இருக்கணும், என் ஹஸ்பண்டோட எனக்கு வாழணும். அதனால அவ்வளவு பேர் இருக்கிற நேரம் நியூசிலாந்துல இந்த ராஜினாமா பண்ணிட்டு வீட்டு குடும்ப பெண்ணா போறா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏண்ட தாய் என்ற அந்தஸ்து பிரதமர் என்ற அந்தஸ்தை விட பெரிய அந்தஸ்து. அடுத்த நாள் காலையில ட்வீட் பண்ணினான். அடுத்து அது வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு. ட்விட்டர்ல போட்டு விட்டா, ரியலி ஹாப்பியான ஒரு நைட்டை நான் கழிச்சேன்டா. ஏண்டா எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கும்டா. ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்முடைய காலத்தில் ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு நியூசிலாந்து மக்களே வேணாம் என்று சொல்ற நேரம் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரெஸ் மனித வாழ்க்கையில் அந்த பக்கத்துக்கு மனுஷன் போறாங்க. ஒரு தாய் என்றது அதை விட மேல, ஒரு தாய் என்ற அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண் தன்னுடைய கற்பறையை தன்னுடைய மானத்தை 4 ஆம்பளோட போராண்டா. ஒரு ஆடு மாடு இன்றைக்கு அமெரிக்காவில் நடக்கிறத செஞ்சா எங்களுக்கு மாட்டிறைச்சி கிடைக்காது, குட்டி போடாது, ஒண்ணு நடக்காது. மகரந்த சேர்க்கை நடந்தாதான் வரும். அமெரிக்கர்கள் இன்னைக்கு திருமணம் வேணான்றாங்க, ஆம்பளை முடிக்கிறாங்க, பொம்பளை. உங்க அறிவு எங்க போச்சு? உணர்வெண்டு வந்தால் இந்த அறிவால் அந்த உணர்வை கட்டுப்படுத்த இயலாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உணர்வு அறிவு வந்து மாமேது ஒரு அல்லாமா, ஒரு பெரிய படிச்சவர், அவர் ஜினா செய்ய மாட்டார், எங்கேயும் எழுத இயலாது, எழுதி தர இயலாது. இந்த உணர்வை பட்படுத்துறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உலகத்தில் எங்கேயாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கா? எனக்கு ஜும்மா முடிஞ்சாவது ஒருத்தர் சொல்லுங்க, இங்க ஒரு இடம் இருக்குது உணர்வு மாத்துறதுக்கு அப்படின்னா எல்லாரையும் சேர்த்து மாற்றலாம். அமெரிக்காவில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்றா, சின்ன பிள்ளையில உட்கார வச்சுட்டு கால் பண்ணி கேட்டு பாருங்க. ரிலேஷன்ஸ் இருந்தா சின்ன வயசுல இருந்து கிளாஸ்ல ஆம்பளையும் பொம்பளையும் 2 பேரும் உட்கார வைக்கிறாங்க. பொம்பளை பிள்ளை ஆம்பளை, சின்ன பிள்ளைகள் சின்னத்தில இருந்தே அஃபெக்ஷன் வரட்டும், அட்ராக்ட் ஆகட்டும், திருமணம் வேணான்றானேன்றாங்க. பெரிய தலைவலியா போச்சு. ஆம்பளையோட போய் இனப்பெருக்கம் குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சைனா இன்றைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சைனாவை பேச போகல, எப்படி பேசியிருப்பேன்? சைனால புள்ள பெத்தெடுக்கல, 2வது புள்ள பெத்தெடுத்துக்கினா ஃபைன் கட்டி ஆகணும், அது பெரிய குற்றாங்க. ஒரு புள்ள தான் பெத்தெடுக்கணும். அண்மையில் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சைனா தன்னுடைய அறிக்கையை மாத்திச்சு. எப்படி மாத்திச்சு தெரியுமா? திருமணமே வேணான்னு போறான். உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜமான் வந்திருக்குது. சைனா சொல்லுது 2 புள்ள பெத்தெடுங்க.
என்னது, உங்களுக்கு அனுமதி என்னது? 3வது புள்ள பெத்தெடுத்தால் கவர்மெண்டால் உங்களுக்கு மாத செலவுக்கு தரப்படும் என்றது. எங்க இருந்தவன் புள்ள பெத்தெடுத்தா பொருளாதாரம் சரிஞ்சிரும் என்றவன், அப்படி பேசினவன் உலகத்தில் வல்லரசு ஆகணுமா, அதனால இவன் கூட பெத்தெடுத்தா நாங்க சரிஞ்சு விழுந்துருவோம், எங்களுக்கு அமெரிக்காவை பீட் பண்ணலான்னு அரசியல் ஆய்வாளர்கள் இருந்து பொருளாதார நிபுணர்கள் சொன்னாங்க. இன்றைக்கு 3வது புள்ளைக்கு கவர்மெண்ட் செலவழிக்கிறான், முழுக்க பெத்தெடுங்கடான்றான். தடமாறுறாங்க, புரியுதா? படிச்சவன் எல்லாம் உட்கார்ந்து பில்லியன் கணக்கில் செலவழிக்கிறாங்க. போதைப் பொருளை நிப்பாட்டணும் என்பதுக்கு நீங்க கூகுள் எடுத்து பாருங்க. நாட் $1 million, $1 billion எவ்வளவு பெரிய அறிக்கை. அவ்வளோத்தையே எப்படி இளைஞர்களை பாதுகாக்கிறது, எப்படி இந்த போதைப் பொருள் கலட்டுறது? நீங்க நினைக்கிறீங்களா பாசண்டு உலகத்தில் படிச்சவங்க சேர்ந்திருக்கிறாங்க? நிஜமா UN தலையிடுது, WHO தலையிடுது, பெரிய பெரிய எல்லாரும் தலையிட்டு இருக்காங்க. நிப்பாட்டணும், நம்ம கண்ணு முன்னாடி அழியிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அறிக்கை எடுத்து பார்த்தா இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு கூட, அடுத்த ஆண்டை விட இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு கூடிட்டே போகுது. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாயிட்டே போறாங்க. இப்போ எனக்கு சொல்லுங்க, இவங்களை பாதுகாக்க எங்க கூட்டி போகும்? உங்க புள்ள நாளைக்கு அவஸ்தையான, இன்னைக்கு பள்ளியில் கேட்குற உங்களுக்கு சில வேளை இந்த பிரச்சனை இருக்காது. வல்லாஹி சொல்கிறேன், இந்த நாட்டில் பல ஊர்களுக்கு போன அடிப்படையில் சொல், பெரிய பெரிய வீட்டுக்குள்ள கண்ணீர் மல்க நெஞ்சு பிடிச்சி துடிச்சவங்க இருக்கிறாங்க. 20 வருஷம் நல்லா வாழ்ந்தோம், சொத்து செல்வத்தோட வாழ்ந்தோம். இன்றைக்கு மகன் குடிச்சிட்டு படுக்கிறான் பாருங்க, என்னமோ யூஸ் பண்றான் பாருங்க. 2 குடும்பங்கள் திருமணம் முடிச்சு, பெரிய சல்லிக்கார குடும்பம் திருமணம் முடிச்சு வலிமாக்கு முன்னாடி பிரம்மாண்டமான பிரச்சனை, பார்க்க பாய்பொடிய மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தெரியுது எல்லா வகையான பாவனை. யார் என்னாச்சு எல்லாத்தை விட இது என்னண்டா, 2 குடும்பமும் கொள்கை. பாப்பாமார்கள் தன்னுடைய புள்ளைய பள்ளிக்கு கூட்டி வந்தாங்களா பிரச்சனை, உம்மாமார்கள் தன் மகளை கொண்டு போய் பயானுக்கு உட்கார வச்சாங்களா பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1 2 அல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் அதி பயங்கரம். எனக்கு புள்ள இருக்கு, உங்களுக்கு புள்ள இருக்குது, 1 ஆம்பளை புள்ளைய வளர்த்தெடுக்கிறதுக்குள்ள பிரச்சனை. அடிமையாகி போறாங்க ஏதாவது ஒன்றுக்கு. போனை எடுத்தா என்னென்னமோ, ஸ்ரீலங்கா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட ஒரு நாடு. அவ்வளவு ஸ்ரீலங்காவில் இதை எடுத்து இன்டர்நெட்ல ஏதாவது சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்களா, தப்புக்கு பயன்படுத்துறாங்களா? 3 எழுத்து வார்த்தை அடிச்சு தப்பான வேலை செய்யறவங்க கூடன்றான். ஸ்ரீலங்காவில் ஒரு அறிவுபூர்வமான விஷயத்துக்கு போனை பயன்படுத்துறவங்க கம்மி என்றாங்க. அந்த அளவுக்கு போனால் எங்க புள்ள அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்தா, பொம்பளை பிள்ளைய திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டா கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க. இன்றைக்கு ஐஸ் அடிச்சவன் முகத்தை பார்த்தா சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியதில்லை. என்ன எப்படி இவன் கேஜியா இல்லைன்னு தெரியல. திருமணம் முடிக்க முன்னாடி உன் பிளட் ரிப்போர்ட்டை கொண்டு வா, செக் பண்ணி பார்க்கணும் பிளட்ல என்ன இருக்குன்னு சொன்னா எடுப்பாங்களா? பொம்பளை பிள்ளைய பொத்தி வளர்த்து போட்டு ஏமாந்து துடிச்சு போன தாய்மார்களை பார்க்கிறோம் நாங்க. நடு ஏன் இவங்களுக்கு கொடுத்தோம், நல்ல ஃபேமிலியை நினைச்சோமே, நல்ல பொடியை நினைச்சோமே, ஆனா அவனுக்குள்ள ஒரு போதைப் பொருள் கடுமையா இருக்கிறான்னு துடித்து போறார்கள். எனக்கு சொல்லுங்கள், இதுக்கு தீர்வு. நீங்க போய் வெளிநாடுகளுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டு இருப்பீங்க, நீங்க போய் அதை பார்த்து அந்த மாதிரி ஒரு இரவு உங்களுக்கு கிடைச்சா நல்லமன்னு நினைக்கிறீங்களா? ராத்திரி 2:30 மணிக்கு பாஸ்வேர்டு அடிச்சு ஊட கதவை திறந்துட்டு குடி போதையில வந்து படுக்கிற ஒரு உம்மா, அப்படி உங்க பிள்ளை கிடைச்சா நல்லமன்னு நினைக்கிறீங்களா? வல்லாஹி நான் பொய் சொல்லவில்லை. இதுதான் அமெரிக்காவுடைய சிச்சுவேஷன். ஒரே ஒரு நாள் உங்க மனைவி வந்து ரூட்டுக்கு கிளப்ல போய் குடிச்சு போட்டு ஒரு நாள் வந்தா உங்க பிள்ளைக்கு அவ தாய் என்று அருகதை இழந்துருவா. நீங்க சொல்லுவீங்க, இதுதான் ஐரோப்பாவுடைய வாழ்க்கை. மனிதனுக்கு பணம் கிடைக்கிறது, வாழ தெரியாமல் போகிறது. இதை மாத்திரத்துக்கு என்ன பண்ணணும் பெரியவர்களே? இந்த மாதிரி எங்க தலைமுறைகள் இப்படி கண்ணு முன்னாடி சீரழிகிறார்கள் என்றால், போனிலையும் ஆபாசத்திலையும் தப்புலையும் தவறுலையும் சீரழிகிறார்கள் என்றால், இவர்களை காப்பாற்ற என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எங்க கூட்டி போலான்னு நினைக்கிறீங்க? அந்த இடம் எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியுமா? தெரியாது. அப்படி என்றால் அந்த இடத்தை குர்ஆன் காட்டுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்தை நோக்கி நம்ம பிள்ளைகளை நகர வைக்காவிட்டால், கண்ணு முன்னாடி ஜனாசா, நம்முடைய ஜனாசாவை தூக்குற நேரம் உங்க மகன் போதையில தான் தூக்குவான். அதிபயங்கரமான நிலைமை உருவாகிறது. அவ்வளவுக்கு போதை பரவி கொண்டு வருகிற ஒரு கால சூழல். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவைகளிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக.